அனைவருக்கும் வணக்கம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அதாவது உழவு பாதிக்கப்படாத மாதிரி நம்ம தொழில் செய்யணும். அப்பதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா சாப்பாடு தான் எல்லாத்தோட அடிப்படை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த பெருந்துறை அரசு தொழிற்பேட்டையில் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த கழிவு நீரை ஒரு ஓடை, நல்லா ஓடைன்னு சொல்ற ஓடை வழியா வெளியேற்றுறாங்க. அது போய் முன்னாடி ஓடைக்காட்டு புதூருங்கிற ஒரு ஏரியில சேர்ந்து, அதுக்கப்புறம் கன்னியா குட்டைன்னு ஒரு குட்டை அதில் போய் தேங்கி, அதுக்கப்புறம் பாலத்தளவு கிராமத்து ஒரு குளம் சொல்றது, அது கிட்டத்தட்ட ஒரு 477 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு பெரிய குளம். அது முழுக்க அந்த தண்ணி தேங்கி அந்த இடத்துல இருக்கிற நிலம் முழுக்க மாசுபட்டுருச்சு. அதுக்கு பக்கத்துல எவ்வளவு தூரத்துல போய் நீங்க ஒரு ஆழ்துளை கிணறு போட்டா கூட அந்த ஆழ்துளை கிணறு இருக்கிற வர நீர் சிவப்பு கலர்ல வருது. அது விவசாயம் பண்ணுவதற்கோ அல்லது குடிநீருக்கோ அல்லது கால்நடைகளுக்கோ உகந்ததானதாகவே இல்லை. அந்த வகையில பாக்குறப்ப அது ரொம்ப மக்களுக்கு பிரச்சனையா இருக்குது. இதுல மக்களுக்கு இந்த மாதிரி நீரை உபயோகப்படுத்துறதுனால புற்றுநோய், வேற இந்த மாதிரி இந்த கரு ஏற்படாமல் இருக்கிறதுக்கான சில காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஈரோடு பகுதி, குறிப்பாக பெருந்துறை பகுதியில் தான் புற்றுநோயினுடைய எண்ணிக்கை, புற்றுநோய் நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் இந்த கரு பிரச்சனை இருக்கிற நோயாளிகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம பகுதியில் இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த தொழிற்பேட்டை நிலம் கையகப்படுத்தப்படும் பொழுது இது பசுமை தொழிற்பேட்டையாக தான் நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலம் கையகப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது வேற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா, இந்த தண்ணி கழிவு நீரை அவங்க மறுசுழற்சி பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அந்த தண்ணியை தான் அவங்க எடுத்து உபயோகப்படுத்தணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசு கொடுக்குற நீரினுடைய விலை 1 லிட்டருக்கு 6 பைசாவுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க மறுசுழற்சி வரணும்னா 1 லிட்டருக்கு 30 பைசா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால 1 லிட்டருக்கு அந்த 30 பைசா பணத்தை மிச்சம் பண்றதுக்காக வேண்டி மறுசுழற்சி பண்ணாம அப்படியே வெளியேற்றுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த பகுதி முழுக்க மாசடைஞ்சிருது. இது கட்டாயமா தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்ததாக பவானிசாகர் அணை பக்கத்துல இன்னொரு தொழிற்பேட்டை இதே மாதிரி வருதுன்னு சொல்றாங்க. முதல்லயே இந்த மாதிரி முதல்ல பெருந்துறையில் இருக்கிற தொழிற்பேட்டையினால நொய்யலாறு முழுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்தது இனி பவானியாத்தையும் நாசம் பண்ண வர்றாங்க. பவானியாறு பாலம் அடைஞ்சிடுச்சுன்னா நம்ம ஈரோடு பகுதி ஈரோடு அந்த பக்கம் கரூர் எங்கெல்லாம் குடிநீரே இல்லாம ஒரு நிலை ஏற்பட்டுரும். ஸோ அதனால அரசு இந்த தொழிற்பேட்டை அமைக்கிற திட்டத்தை முழுமையா கைவிடணும். இது எங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. இதுக்காக நாங்க கட்டாயம் போராடுவோம். இது பெருந்துறை தொழிற்பேட்டையில நாங்க சொல்றது அரசு கவனத்துல எடுத்துக்காம இருந்ததுன்னா நாங்க சகோதரர் சீமான்ட்டு சொல்லி அவரை கூட்டிகிட்டு பெரிய அளவுல போராட்டம் பண்ணுவோம். இதை நாங்க அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நாங்க சொல்றோம். அடுத்ததாக இங்க இப்ப நாங்க பார்த்த அளவுல நம்ம ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட நிலத்துல பெரிய ஆளுமைகள் நிறைய பேர் வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம அடையாளமே எதுவும் ஏற்படுத்தாம விட்டுருச்சு. கடந்த கால அரசுகள் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு எந்த விதமான அடையாளமுமே ஏற்படுத்தாம விட்டாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க கொடுமுடியில கே.பி. சுந்தராமால்னு ஔவையார்னு சொன்னா நமக்கு அடையாளம் யார் முகம் வரும்னு சொன்னா கே.பி. சுந்தராமால் முகம்தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமை. அதுக்கு அடுத்தது இங்க மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா பேத்தூரன் ஒரு ஐயா இருந்தார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ் கலைக்களஞ்சியம் உருவாக்க பாடுபட்டவர். 1948 78 வரல அவருடைய தலைமையில ஒரு குழுமம் அமைச்சு பெரிய அளவுல அந்த தமிழ் கலைக்களஞ்சியம் வந்திருக்குது. அது கலைக்களஞ்சியம் மட்டும் இல்லாம அவர் குழந்தை பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. தமிழ் இசை, கர்நாடக இசைகள்லாம் அவருடைய பங்களிப்பு பெருசா இருக்குது. நம்ம பாடகி டி.கே. பட்டம்மாள் அவரு பேத்தூரன் ஐயாவுடைய பாடல்களை பாடாத கச்சேரி மேலேயே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் பிரசித்தி பெற்றது. அப்புறம் அதுக்கடுத்தது ஈரோடு வந்தீங்கன்னா, ஈரோடுல உலக அளவுல பாப்புலரான கணித மேதை சீனிவாசன் ராமானுஜம் அவர் பிறந்து வளர்ந்தது ஈரோடுல தான். அது நிறைய பேருக்கு அந்த விவரமே தெரியாது. ஸோ அவருக்கு நம்ம இங்க ஒரு நினைவிடம் அல்லது ஒரு சிலை கட்டாயம் ஏற்படுத்தணும். அப்புறம் இங்க சுதந்திர போராட்ட வீரர் எம்.ஏ. ஈஸ்வரன் ஐயா அவர் தான் நம்ம கீழ்பவானி வாய்க்கால் வர்றதற்கு முக்கியமான காரணமானவர்.
அவரு, அப்புறம் நம்ம கல்வெட்டியல் துறையில பிரசித்தி பேர் பெற்ற புலவர் ராசு, அவரு பெருந்துறைக்கு பக்கத்துல பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு பெருந்துறையில ஒரு சிலை அமைக்கணும், இந்த மாதிரி சிலை அமைக்கணும் அல்லது ஒரு நினைவிடம் அமைக்கணும் அப்படின்னு நாங்க கேட்கறது அந்த மாதிரி பெரிய ஆளுமைகளுக்கு புகழ் சேர்ப்பதற்காக மட்டுமல்லாமல் வரும் எதிர்கால தலைமுறையினருக்கு இது ஒரு உந்துதிறனா வரும். ஸோ அவங்கள பார்த்து நம்ம ஏரியால பேத்தூரன் மாதிரி ஒரு பெரிய ஆளுமை அந்த காலத்துல வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்மனதுல கண்டிப்பா ஒரு ஆக்க சக்தி உருவாகும். ஸோ அதனால எதிர்கால தலைமுறைகள் நல்லா மென்மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் நாங்கள் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய ஆளுமைகளுக்கு அரசாங்கம் இங்க நினைவிடம் கட்டாயம் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தலைன்னா வருகின்ற காலத்தில் நாம் தமிழர் ஆட்சி கட்டாயம் அமையும். நாங்க அந்த மாதிரி நினைவிடங்கள் கட்டாயம் ஏற்படுத்துவோம். இதோடு மட்டும் இல்லாம அங்க காங்கேயத்துல காங்கயம் காளை உலக அளவுல பிரசித்தி பெற்றது. அந்த காங்கயம் காளைக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருக்கிற ரவுண்டானால பெரிய அளவுல பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு சிலை காளை, காங்கயம் காளையினுடைய சிலை அமைக்கணும். இது எங்களுடைய கோரிக்கை. அவ்வளவுதான்.